கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முந்தோன்றி மூத்த குடியினரான குமரிக்கண்டத்து தமிழர்கள்தாம் உலகின் பல பகுதிகளிலும் சென்று குடியேறினர். அங்கெல்லாம் தம் நாகரிகத்தை பரப்பினர். உலக நாகரிகத்தின் தொட்டில், வரலாற்று மாளிகையின் திறவுகோல், கவின் கலைகளின் பிறப்பிடம், கன்னித் தமிழ் முன்னோர்களின் இருப்பிடம், நாம் கொண்டாடி போற்றும் குமரிக்கண்டம். பறந்து கிடந்த இந்த குமரிக்கண்டம் பல்வேறு நாடுகளாய் அமைந்திருந்தது. காடு திருத்தி கழனியாக்கிய குமரி நாடு, எழுதுவதற்கு ஓலை வழங்கிய ஏழு குறும்பனை நாடு, ஏற்றம் மிகுந்த ஏழு பின்பாலை நாடு, தேனும் தினையும் தந்த ஏழ்குந்த நாடு, வீர மறவர் வாழ்ந்த ஏழு முன்பாலை நாடு, சென்னல் வளம் கொழித்த ஏழு குடகாரை நாடு, கடலும் காயலும் இணைந்த கொல்லம், பொன்னும் மணியும் மலிந்த தென்பாலி, தென்னை வளம் செறிந்த ஏழ்கங்க நாடு, பகுருளி ஆற்றினால் பசுமையை கொஞ்சிய ஏழ்மதுரை நாடு.